ராமதாஸ் குறித்த பாமக பொருளாளர் திலகபாமாவின் விமர்சனத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் தானே தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வதாகவும் அண்மையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். ஆனால் தானே கட்சியின் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இவர்கள் இருவருக்குள்ளும் மோதல் நீடித்து வரும் நிலையில் ராமதாஸின் அறிவிப்புக்கு பாமக பொருளாளர் திலகபாமா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ராமதாஸ் செய்தது ஜனநாயக படுகொலை என்றும் அவர் விமர்சித்திருந்தது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமதாஸை திலகபாமா விமர்சித்தது சிறுபிள்ளைத்தனமானது என குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்கு நேற்று வந்த திலகபாமாவுக்கு பாமகவின் கொள்கை கோட்பாடுகள் பற்றி ஒன்றும் தெரியாது என்றும் கட்சி நடத்திய போராட்டம், பேரணி, மாநாடு என எதிலும் அவர் கலந்து கொண்டதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவை அழிப்பதற்காக வெளியிலிருந்து கட்சிக்குள் புகுந்த நோய் கிருமிதான் திலகபாமா என வடிவேல் ராவணன் காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்தியாவிலேயே ஜனநாயக பண்புள்ள ஒரே கட்சி பாமக தான் என குறிப்பிட்டுள்ள அவர் ராமதாஸை ஜனநாயக படுகொலை செய்தவர் என்று வஞ்சக எண்ணத்தோடு சொற்களை வீசியுள்ள திலகபாமாவை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் குறித்து கூறிய கருத்துக்களை திரும்ப பெறுவதுடன் கட்சியிலிருந்து திலகபாமா வெளியேற வேண்டும் என்றும் வடிவேல் ராவணன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.